வணக்கம் வீவர்ஸ், எலுமிச்சை சாதம் செயல்முறை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. மகாபோஜனா சாதம் உதிரியாக வடித்து அகலமான பாத்திரத்தில் ஆற விடணும். தேவையான அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். 1 இன்ச் அளவு இஞ்சி துண்டுகளாக நறுக்கிக்கணும். 2 பச்சை மிளகாய் துண்டுகளாக நறுக்கிக்கணும். கருவேப்பிலை 2ஆக நறுக்கிக்கணும். 1/4 கப் வேர்க்கடலை எடுத்துக்கணும். நடுத்தரமான எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். அதை குறுக்கால 2 துண்டுகளாக வெட்டிக்கணும். எலுமிச்சை சாறு எடுக்கணும். ஒன்று மேலே ஒன்று வச்சு சாறு எடுக்கணும். இது போல் அப்போ அதிகமாக சாறு வரும். முக்கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும். அடுப்பை பற்ற வச்சு வாணலியை வச்சு 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்து பொரிய விடணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். வேர்க்கடலையும் சேர்த்து வறுக்கணும். நிறம் மாறினதும் பொன்னிறமாக இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்க்கணும். 1/2 நிமிஷம் வதக்கணும். தீயை முழுசாக குறைச்சிட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். வதக்கிட்டு அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பு அணைச்சதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு சேர்க்கணும். கலந்து விடணும். ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் சேர்க்கணும். கலந்து விடணும். சாறு 5 நிமிஷம் கழித்து சாதத்தில் சேர்த்து கலக்கணும். சூடாக சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். எலுமிச்சையில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் சிட்ரிக் அமிலம் உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். செரிமானத்தை மேம்படுத்தும். சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும். இதய ஆரோக்கியத்துக்கும் சரும பளபளத்துக்கும் ரொம்ப நல்லது. எலுமிச்சை சாதம் தயார். வீவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.